இது பண்ணி டேஸ்ட் பண்ற மாதிரி. வணக்கம், என் பேர் செல்சி ராலன். நான் தேர்ட் இயர் எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல பிஎஸ்சி டிகிரி படிச்சிருக்கேன். இப்போ எஸ்ஆர்எம் ஹோட்டல் கூல் வியூ ரெஸ்டாரண்டில் லக்னோ ஃபுட் ஃபெஸ்ட் நடைபெறுகிறது. லக்னோ வந்து உத்தரப்பிரதேஷின் தலைநகரம், உத்தரப்பிரதேஷ் தலைநகரம் அண்ட் 12th மோஸ்ட் பாப்புலஸ் சிட்டி. நவாப் கியூசின் 18வது செஞ்சுரியில் நவாப் என்ற மக்கள் லக்னோவில் இருந்தாங்க. அப்போ அவங்க செஞ்ச ஃபுட்ஸ்லாம் இப்போ எங்க எஸ்ஆர்எம் ஹோட்டல் ஷெஃப்ஸ் அதே இதை குக் பண்ணியிருக்காங்க. பிரியாணி, கெபாப், கச்சோரி, குல்ஃபி, ருமாலி ரொட்டி, நான் மற்ற ஆகிய பொருட்களும் நிறைய மசாட்களும் அண்ட் சுவையா செஞ்சு எங்க எஸ்ஆர்எம் ஹோட்டல் ஷெஃப்ஸ் இங்க பண்ணியிருக்காங்க. இந்த ஃபெஸ்டிவல் எத்தனை நாள் நடக்குது? 10வது ஜூலை முதல் 24ஆம் தேதி வரை எஸ்ஆர்எம் ஹோட்டல் கூல் வியூ ரெஸ்டாரண்டில் இந்த லக்னோ கியூசின் ஃபெஸ்டிவல் நடைபெறுகிறது. பேருமா? லக்னோ கியூசின். பேருமா? செல்சி ராலன். ஒன் மோர் போய் முடிஞ்சா பேட்டி எடுத்துலாமா? அதை மட்டும் எடுத்து அது அவங்க விஷுவலுக்கு ஓகே.
வாசனை பிடிக்கிறது தான் என்னோட வேலை. ஸ்வீட்லெஸ் ரொம்ப ஓல்டு டைப். ஹோட்டலையும் இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டும் சேர்ந்து நாங்கள் இணைந்து நடத்துகின்றோம். இந்த லக்னோ ஃபுட் ஃபெஸ்டிவல் ஏன் நடத்துறோம் என்றால், இந்தியாவிலே மிகவும் சிறந்த ஒரு நகரம் லக்னோ, யூபியுடைய தலைநகரம். இது 18ஆம் 19ஆம் நூற்றாண்டுல இந்தியாவை ஆட்சி செய்த அரபிய மன்னர்கள், முகலாய மன்னர்கள் அதை ஆட்சி செய்தார்கள். அவர்கள் ஆட்சி செய்யும் போது, ஒரு மன்னர் ஆட்சி செய்யும் போது, நகரமா இந்தியாவை முழுக்க ஆட்சி செய்யும் போது அவர்கள் எப்படி வாழ்ந்திருப்பார்கள்? சுவையான உணவு, லக்ஸரியான லைஃப், அவர்களுக்கு வேண்டிய உணவுகள், அவர்களுக்கு வேண்டிய சாப்பாட்டுல எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருந்தார்கள். ஒவ்வொரு ஐட்டமும், ரைஸ் ஐட்டமா இருக்கட்டும், ஸ்வீட் ஐட்டமா இருக்கட்டும், ஒரு ரொட்டி ஐட்டமா இருக்கட்டும், ஒரு மாம்ச ஐட்டமா இருக்கட்டும், ஒரு மட்டனா இருக்கட்டும், ஒரு சிக்கனா இருக்கட்டும், ஃபிஷ்ஷா இருக்கட்டும், இதையெல்லாம் அவர்கள் சுவைத்து ரசித்து சாப்பிடக்கூடியவர்கள். அதை எஸ்ஆர்எம் ஹோட்டல், எஸ்ஆர்எம் சார்பாக எஸ்ஆர்எம் லக்னோ ஃபெஸ்டிவல் இந்தியாவிலேயே ஒரு பழமை வாய்ந்த ஒரு ஃபுட் கல்ச்சரை சேர்ந்து, எப்படின்னா 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டுல இந்தியாவில் முகல்ஸ் நவாப்ஸ் இந்தியாவில் ஆட்சி செய்த போது அவங்க எவ்வளவு கம்ஃபர்டபுளா லக்ஸரியா சாப்பாடு எவ்வளவு சுவையா சாப்பிடணும், சாப்பாட்டுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து செஞ்சிருக்கான்றது நம்ம உண்மையிலுமே அது பாராட்டக்கூடியது. அது நாங்கள் இதை எங்க வர்ற கஸ்டமர்ஸுக்கும், படிக்கிற மாணவர்களுக்கும், படிக்கிற மாணவர்களுக்கும் இதை நாங்க அவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும். இந்த லக்னோ இப்ப நம்ம பாக்குற கபாப்ஸ், பிரியாணி, கலோட்டி கபாப், இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது நம்ம தமிழ்நாட்டு ரெசிபி கிடையாது. எல்லாமே லக்னோ சார்ந்த, லக்னோ ஆவடா, அந்த அந்த லக்னோ சார்ந்த, யூபியை சார்ந்த, அந்த காலத்துல அந்த முகல் ராஜ்யத்தில் ஆண்டவர்கள் அவர்கள் பயன்பாட்டில் இருந்த அந்த உணவு வகைகள் தான் நாம இந்த நாட்களில் கூட இன்னமும் இத்தனை 2000 வருஷம் ஆனாலும் கூட இந்த உணவு என்பது பிரபலமா கொண்டிருக்கிறது. இதை சார் அங்க இருக்கு சார் டேபிள், அங்க அந்த இது இருக்கு. பிளேட் ஒன்று எடுத்து லைட்டை போட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அது என்ன பண்ணுறது, அவங்க இருக்கிறாங்க. சும்மா அப்படியே இல்லை சார், நீங்க சாப்பிடுங்க சார், சும்மா நீங்களே சாப்பிடுங்க. நான் சாப்பிடுறது நல்லா இருக்குமா? என்ன வேற கேர்ள்ஸ் நீங்க சாப்பிடுங்க சார். காலி பண்ண கட்டி போதுமா? இப்படி வந்துடும்.
டேஸ்ட் பார்க்குற மாதிரி சும்மா எடுத்து வாயில கொடுங்க. ஸ்பூன் கொடுத்து டேஸ்ட் பார்க்க சொல்லுங்க. பிளேட்டில் கொடுத்து